என் குழந்தைங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, தொந்தரவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். பட் அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற ரியல் உண்மையை நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? முன்னாடிலாம் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதே பசங்க இன்னைக்கு யாரெல்லாம் விளையாட வருவா, எவ்வளோ நேரம் விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே வருவாங்க. தெருவெல்லாம் விளையாட்டு சத்தம் கேட்கும். ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்தால் இன்னைக்கு யார் மொபைல் கிடைக்கும், எவ்வளோ நேரம் ஏமாற்றி மொபைலை வாங்கலாம் அப்படின்னு தான் குழந்தைங்களோட கேல்குலேஷனே இருக்குது. மொபைல் வந்து ஒரு நல்ல டூல் தான், ஆனால் அது வந்து ஒரு நல்ல நண்பன் கிடையாது. அதே மாதிரி ஒரு மொபைல் வந்து ஒரு குழந்தைய வந்து நல்லா ரொம்ப பிஸியாக வச்சுக்கும். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நீங்கள் ஒரு மொபைலை கையில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம், அந்த குழந்தை அந்த இடத்துல 6 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம்னாலும் அப்படியே இருக்கும். பட் ஒரு கிரவுண்டு வந்து பில்டு பண்ணுற விஷயங்களை வந்து மொபைல் வந்து கற்றுக் கொடுக்கவே கொடுக்காது. ஒரு கிரவுண்டுக்கு போனால் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான், ஒரு டீம் கிடைக்கும், மெயினாக தோக்குறதுக்கு கற்றுப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களால கிரவுண்டில் தான் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரூமுக்குள்ளே எவ்வளோ நேரம் நம்ம தனியாக நின்று சந்தோஷப்பட்டுக்க முடியும். இதெல்லாம் தாண்டி ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குது. 1 மணி நேரம் மொபைல் விளையாண்ட குழந்தைகிட்ட போய் நீ என்ன பண்ணேன்னு கேட்டு பாருங்கள், மேக்ஸிமம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அதுக்கிட்ட வந்து இன்னொரு 1 மணி நேரம் தந்திருக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட எரிச்சல் பட்டுட்டு தான் அந்த குழந்தை போகும். ஆனால் ஒரு 20 நிமிஷம் கிரவுண்டில் விளையாடிட்டு வந்த குழந்தை நீங்கள் கேட்காமலே வந்து 1000 கதை சொல்லுவோம். இன்னைக்கு நான் கோல் போட்டேன், என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணான், இன்னைக்கு அம்பையர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுட்டேன், எனக்கு கோவமாக இருக்குது, திட்டுவாங்க, கத்துவாங்க, சிரிப்பாங்க, இவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்னா சந்தோஷப்படாதீங்க. அந்த அமைதிக்கு பின்னாடி அவங்களோட கதைகள் வந்து காணாமல் போயிட்டுருக்கு. அந்த நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அந்த கதையில் அந்த மகிழ்ச்சி இருந்திருக்கும், அதை எல்லாம் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னையிலேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் குழந்தை யோசித்து பார்த்தா ஞாபகம் வர வேண்டியது வந்து ஒரு ஸ்க்ரீன் இல்லை, அவங்களுடைய கதைகள். அதாவது இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு தேவை வந்து அதிகப்படியான டேட்டா இல்லை, எங்கு பார்த்தாலும் தெரியக்கூடிய மைதானங்கள்.